இது மகாவதார் பாபாஜி தத்துவங்கள் பகுதி 14 பாபாஜியின் போதனை. உலகம் உனக்கு எதிராக இல்லை, அது உன்னை சோதிக்கிறது. சோதனைகள் வந்தால் அது உன் வலிமையை வெளிக்கொணர்தற்காகவே. ஒவ்வொரு கஷ்டமும் உன் உள்ளே மறைந்திருக்கும் ஆற்றலை வெளிச்சம் பார்க்க வைக்கும். மனம் தளராதே, நீதான் உன் வாழ்க்கையின் தீர்க்கதரிசி. பாபாஜி சொல்லுகிறார், நீ விரும்பும் உலகம் வெளியில் இல்லை, உன் சிந்தனையில்தான் இருக்கிறது. நீ உன்னை மாற்றினால் உலகம் மாறும். வெறுப்பு காத்தால் தீ, அன்பு காத்தால் தீபம். அவர் மேலும் கூறினார், உன்னை உன்னால் அடக்க கற்றுக்கொள். அதுவே யோகத்தின் முதல் படி. உடல் ஒரு கருவி, மனம் ஒரு வாயில். ஆன்மா அந்த வாயிலில் வெளிச்சமாகும். அதனால் உன் சிந்தனை தூய்மையாக இருக்கட்டும், உன் சொல் கருணையாக இருக்கட்டும், உன் செயல் தெய்வீகமாக இருக்கட்டும். பாபாஜியின் மந்திரம், நீதான் தெய்வம், உன் உள்ளே தெய்வம், உன் சுவாசம் தெய்வம். அர்த்தம், பாபாஜி இங்கே சொல்வது, நாம் எதையும் வெளியில் தேட வேண்டாம். அனைத்தும் நம்முள்தான் இருக்கின்றன. சவால்கள் நம்மை நசுக்க அல்ல, நம்மை தெய்வீகமாக்க தான் வருகின்றன. மகாவதார் பாபாஜி தத்துவங்கள் பகுதி 15 பாபாஜியின் போதனை. மனிதன் தன்னை அறிந்தால் இறைவனை காண அவனுக்கு வெளியே செல்ல தேவையில்லை. தன்னை உணர்ந்தவனே உலகத்தையும் மாற்றுவான். பாபாஜி சொன்னாரு, உன் மனம் உன் நெருங்கிய நண்பனும் உன் பெரிய பகைவரும். அதை நீ கட்டுப்படுத்தினால் உலகமே உனக்கு பணியும். அவர் மேலும் கூறினார், மனிதன் பிறக்கிறான் கர்மத்தின் பிணைப்பால். ஆனால் சுத்தமான சிந்தனையால் அவன் அதிலிருந்து விடுபட முடியும். நல்ல எண்ணங்கள் தெய்வீக சக்தியாக மாறும், தீய எண்ணங்கள் தாழ்ந்த சக்தியாக மாறும். ஆகவே உன் சிந்தனை உன் விதி. பாபாஜியின் வரிகள், நீயே உன் கர்மத்தின் எழுத்தாளர், நீயே உன் விதியின் ஓவியன். அர்த்தம், பாபாஜி இதன் மூலம் சொல்லும் உண்மை, நம்முடைய வாழ்க்கை நம் சிந்தனைக்கு நேரடி பிரதிபலிப்பு. நம் எண்ணங்கள் நம்மை உயர்த்தலாம் அல்லது தாழ்த்தலாம். அதனால் ஒவ்வொரு நாளும் சிந்தனையை சுத்தப்படுத்துவது தெய்வீக வழி. அவதாரத்தின் மௌன வாக்கியம், சிந்தனை தூய்மையால் பிறப்பு மரணம் வட்டமுடையும். அப்போது ஆன்மா தன் ஆதாரமான பரம ஒளியுடன் ஒன்றாகும். மகாவதார் பாபாஜி தத்துவங்கள் பகுதி 16 மௌனத்தின் ரகசியம். பாபாஜி போதனை, மௌனம் என்பது சத்தமில்லாத நிலை அல்ல, அது உள்ளத்தின் அமைதி நிலை. பாபாஜி கூறினார், ஒரு மனிதன் பேசாமல் இருந்தால்தான் அவன் மௌனத்தில் இருப்பான் என்றில்லை. சத்தம் இல்லாமல் கூட மனம் சத்தம் செய்து கொண்டே இருக்கும். உண்மையான மௌனம் என்பது அந்த மனசத்தத்தையும் அமைதிப்படுத்தும் நிலை. அவர் சொன்னார், மௌனத்தில் தெய்வம் தானாகவே பேசுகிறது. மௌனத்தில் உள்ளவன் உலகத்தை வெல்ல தேவையில்லை, அவன் ஏற்கனவே அதற்கு மேலானவன். விளக்கம், மௌனம் என்பது தப்பித்தல் அல்ல, அது தன்னை அறிதல். நம் உள்ளத்தில் அடங்கியிருக்கும் அந்த குரல், அது பாபாஜியின் சத்தம். அந்த குரலை கேட்க வெளி சத்தம் நின்றாக வேண்டும். மனசு தணிந்தால் பரம்பொருளின் ஆழ்ந்த அமைதியை கேட்கலாம். பாபாஜி கூறினார், மௌனத்தில் பிறக்கும் ஒரு சிந்தனை 1000 வார்த்தைகளை விட வலிமையானது. அதனால் பாபாஜியின் வழி, மௌனமாக இரு, மனதை சுத்தமாக்கு. அப்பொழுது உன்னுள் இருக்கும் பரம்பொருளை நீ உணருவாய். மகாவதார் பாபாஜி தத்துவங்கள் பகுதி 17 அன்பின் சக்தி. பாபாஜி போதனை, அன்பு என்பது பிரபஞ்சத்தின் முதல் மொழி. அதில் பேசுபவன் தெய்வத்துடன் நேரடி உறவில் இருப்பான். பாபாஜி கூறினார், அன்பு இல்லாத இடத்தில் தெய்வம் தங்காது. அன்பு உள்ள இடமே பரமபதம். அவர் சொன்னார், உலகம் முழுவதும் துன்பம், பிரிவு, பசிப்பாடு என்று காண்கிறாய். ஆனால் அதற்கான மருந்து ஒரே ஒன்று, அன்பு. விளக்கம், அன்பு என்பது செயல், அது வெறும் சொல்லல்ல. ஒரு பூவிற்கு நீர் ஊற்றுவது, ஒருவருக்கு புன்னகை தருவது, துன்பத்தில் உள்ளவருக்கு ஒரு வார்த்தை ஆறுதல் கூறுவது, இதுவே அன்பின் பரிசுத்த வடிவம். பாபாஜி சொன்னார், அன்பு தந்தவன் எப்போதும் வெற்றியடைவான், ஏனெனில் அவன் தன்னை மறந்து பிறரை உணர்கிறான். அவர் மேலும் கூறினார், உண்மையான யோகி தன் ஜபத்தில் அல்ல, தன் அன்பில் அடையாளம் காணப்படுவான். அன்பின் ரகசியம், அன்பு சிந்தனையிலிருந்து வராது, அது ஆத்மாவிலிருந்து எழுகிறது. அன்பு உண்டான இடத்தில் பொறாமை, கோபம், துன்பம் எல்லாம் வாடிவிடும். அன்பு என்பது பாபாஜியின் சுவாசம். அதை உணரும் ஒவ்வொருவரும் தெய்வீக ஒளியை தொடுகிறார்கள்.
பாபாஜி சொல்லிய 4 அன்பு நிலைகள். 1 தன்னன்பு, தன்னை ஏற்கும் நிலை. 2 பிறரன்பு, அனைவருக்கும் கருணை. 3 இயற்கை அன்பு, அனைத்திலும் தெய்வத்தை பார்க்கும் பார்வை. 4 தெய்வ அன்பு, பரம்பொருளில் லயிக்கும் பூரண உணர்வு. முடிவாக பாபாஜி சொன்னார், அன்பு செய்வது தியானம், அன்பு வாழ்வது யோகா, அன்புதானே மோக்ஷம். ஜாய் ஓம் கிரியா பாபாஜி நமः.